கலாக்கா இருக்காங்க. கலாக்கா very பண்ண good. முடியலன்னா பிருந்தா ஃப்ரீயா இருக்காங்கன்னு கேட்கலாம். பிருந்தா இப்ப டைரக்டர் ஆகி ரொம்ப திமிர் பிடிச்சு ரொம்ப அரகண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சாரி அப்படி அம்மா சொல்லல. மேம் அஹ், அவ டைரக்டர் ஆனது ரொம்ப சந்தோஷம். ஆனா அஹ், நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது அவகிட்ட. நம்ம ஷோக்கு வரமாட்டான். அமிதாப் பச்சன், ரன்வீர் கபூர், ரன்வீர் சிங், ஆமா. ஆலியா பட் அவங்கள கூப்பிட்டா போவா. ஹலோ, ஜெயா டிவில உட்கார்ந்து இருக்கேன், என் பக்கத்துல பிருந்தா இருக்காங்க, இப்படி புறம் பேசுறீங்களே தப்பு தப்பா அவளை பத்தி. ஹலோ, போத் ஆஃப் அஸ் ஒரு 15 இயர் ஓல்டு. எனக்கும் 15, அவளுக்கும் 15. காதுல ஒரு மிக்கி மவுஸ் தோடு போட்டிருந்தா. அத கேட்டு வாங்கிட்டேன் மேம் அல்பமா. ட்ரெய்லர் பார்த்துட்டு போன் பண்ணா, ஹை ட்ரெய்லர் பார்த்துன்னு ஓன்னு அழறா மேம். ஏன்னா எங்க அம்மா இல்லன்னு பாருங்க ஆரம்பிச்சிருவா. ப்ளீஸ் டோன்ட் கிரை. தளபதி ஆடியோ லான்ச் அப்போ பெருசா மணியோட ரைஸ் அப்பதான் எல்லாரும் அவரை புகழ்ந்துட்டு இருக்கும்போது ரஜினி மட்டும் ஸ்டேஜ்ல ஏறி சொன்னாரு, இதெல்லாம் பார்க்க அவங்க அப்பா அம்மா இல்லையே. பிகாஸ் நாங்களும் சண்டை போடுவோம். அவன் என்ன அடிச்சிருக்கா, நான் அவளை அடிச்சிருக்கேன். யாரு வின் பண்ணுவா? அடி மேம் அவ கைய பார்த்தா நான் வின் பண்ணுவேன் மேம். நான் ஒலி புஷ் பண்ணி போயிடுவேன் நானு. பிருந்தா வந்து குஷ்புவா ஒன் வேர்ட் ஆர் ஒன் சென்டென்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணும். என் உயிர். எவ்ரிதிங் டு மீ. டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா அப்படின்னா ஹீரோஸும் சரி ஹீரோயின்ஸும் சரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஏன்னா டைரக்டர்கிட்ட பேச முடியாததெல்லாம் கூட நீங்க பேசலாம். ஆனா சில பேர் வந்து நமக்கு ரொம்ப 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 க்ளோஸ். அப்படி க்ளோஸா இருக்கிற ஒருத்தங்களை வந்து இப்ப நான் வந்து வர சொல்லியிருக்கேன். ஓ ஒரே ஒரு விஷயம், அவங்களுக்கு வந்து நம்ம இங்க இருக்கோம்னு தெரியாது. நான் சும்மா ஃபோன் பண்ணிருக்கேன், ஓ ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்ன உங்களை பத்தி, நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரியாது. நல்லதா சொல்றாங்களா கெட்டதா சொல்றாங்களா கலந்து சொல்றாங்களான்னு பாத்துடலாம். ஹலோ, ஹாய் மேம். ஷூட்டிங்ல இருக்கீங்களா கோஷ்? நான் ஷூட்டிங்ல இருக்கேன். நம்ம ரீயூனியன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, 80s ரீயூனியன் பண்ணி. ஆமா, 2 இயர்ஸ் அதுக்கு பெண்டமிக் வந்து பண்ணவே இல்ல. ஒரு நைஸ் மெட்லி ஒன்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்து we all have to learn the dance. யார கோரியோகிராஃப் பண்ண சொல்லலாம் கோஷ்? யார் பண்ணா நல்லா இருக்கும்? பிரபுதேவாவா, இல்ல லாரன்ஸ் மாஸ்டரா, இல்ல கணேஷ் ஆச்சாரியா கூப்பிடலாமா? மேம் கணேஷ் ஆச்சாரியா வந்தா நல்லா இருக்கும். என்ன பண்ணதே இல்ல. ஐயோ, ஒருவேளை அவங்க பாம்பேல இருந்து வரும்போது மெட்ராஸ்ல யாரு பார்க்கலாம்? மெட்ராஸ்ல கலாக்கா இருக்காங்க. கலாக்கா very பண்ண good. முடியலன்னா பிருந்தா ஃப்ரீயா இருக்காங்கன்னு கேட்கலாம். பிருந்தா இப்ப டைரக்டர் ஆகி ரொம்ப திமிர் பிடிச்சு ரொம்ப அரகண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சாரி அப்படி அம்மா சொல்லல. மேம் அஹ், அவ டைரக்டர் ஆனது ரொம்ப சந்தோஷம். ஆனா அஹ். நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது அவகிட்ட. சொல்லுவாங்க சிம்பிள் பீப்புள் கூட அது சில சமயம் அந்த நாற்காலியில உட்கார்ந்தா ஏதோ ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஆயிட்டாங்களா? வரமாட்டாங்களா? நம்ம ஷோக்கு வரமாட்டான். அமிதாப் பச்சன், ரன்வீர் கபூர், ரன்வீர் சிங், ஆமா. ஆலியா பட் அவங்கள கூப்பிட்டா போவா. ஹலோ, ஜெயா டிவில உட்கார்ந்து இருக்கேன், என் பக்கத்துல பிருந்தா இருக்காங்க, இப்படி புறம் பேசுறீங்களே தப்பு தப்பா அவளை பத்தி. ஹலோ குஷ், நான் வந்து கோரியோகிராஃப் பண்ண மாட்டேன், திமிராயிடுச்சு எனக்கு. அடி பாவி. பேபி இட்ஸ் a pre-planned baby. நான் உண்மையே நினைச்சிட்டேன். உன்னை பத்தி எப்படி பேசுவேனா எங்கயாவது? Tell me about your special relationship with பிருந்தா. அவ்வளவு மாதிரி வேற யாருமே இருக்க முடியாது மேம், என்ன பொறுத்த வரைக்கும். அவ வந்து வீட்ல எலி, வெளியில புலி. அந்த மாதிரி அவ வீட்ல எலிதான், வெளியில வந்த புலி. சோ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸா மீட் பண்ணீங்களா, இல்ல ஒரு மோதிக்கிட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? அப்கோர்ஸ், எப்படி மறக்க முடியும்? என்னுடைய முதல் தெலுங்கு படம் அவ. அதுல வந்து ரகு மாஸ்டர் Assistant. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் as an assistant. அசிஸ்டன்ட். both of us ஒரு 15 இயர் ஓல்டு. எனக்கும் 15, அவளுக்கும் 15. காதுல ஒரு மிக்கி மவுஸ் தோடு போட்டிருந்தா. அத கேட்டு வாங்கிட்டேன் மேம் அல்பமா. நீ மிக்கி மவுஸ் ரிங் எனக்கு குடுக்குறியான்னு என்ன ஹீரோயின் இப்படி கேக்குறாங்க. சரி, உடனே அவுத்து கொடுத்துட்டேன் நானு. அது நான் வேண்டாம் சொல்லல. ஃப்ரீயா குடுக்குறானா ஏன் வேண்டாம் சொல்ல? ரொம்ப ஏய், இருந்தது அந்த மிக்கி மவுஸ். இப்ப வச்சிருக்கேன் அந்த மிக்கி மவுஸ் ரிங்க. மிக்கி மவுஸ் இல்ல, ஆனா அதுக்கு பதிலாக பாரிஸ் டிஸ்னி வேர்ல்ட்ல இருந்து வாங்குங்க. நான் ஆமா, சொல்லட்டுமா? ஆ. மிக்கி மவுஸ் வச்சிருக்கல, கையிலேயே உங்க பேர் ஆ, வச்சிருக்காங்க. காட்டுங்க, அந்த கையில உங்க அது, பேர் வச்சிருக்கீங்க, காட்டுங்க. அதோ அதுல இருக்கு. ஆமா. அந்த பிருந்தா எங்க இருக்கா? காட்டுங்க. No, பிருந்தா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் எம் பிருந்தா. மோல். உங்களோட விஷ் என்ன உங்களுக்கு? அவளோட ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன்னா நீங்களே கேளுங்க மேம், அவகிட்ட. ட்ரெய்லர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணா, ஹை ட்ரெய்லர் பார்த்துன்னு ஓன்னு அழறா மேம். ஏன்னா எங்க அம்மா இல்லன்னு. இப்ப நான் அழுதுருவேன், அம்மா இல்லன்னு. நான் அழாத நீயே அழறேன்னு. இல்ல, அம்மா இருந்தா சந்தோஷப்படுவாங்க ட்ரெய்லர் பார்த்து அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா I still remember நம்ம வெற்றிய
ரொம்ப ரசிக்கிறவங்க நம்ம பக்கத்துல Mother. இல்லாதப்போ பாருங்க ஆரம்பிச்சிடுவா. ப்ளீஸ் டோன்ட் கிரை. அவ வந்து ஒரு டைரக்ட் பண்றது பார்த்தா அவ்வளவு பெருமையா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளா நாங்க சொல்லிட்டு இருந்தோம், மோல் நீ டைரக்ட் பண்ணு. இல்ல எனக்கு பயமா இருக்கு, நான் பண்ணல சொல்லிட்டு இருந்தான். அவ வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கானா எனக்கு தெரியும். அம்மே வந்து எப்படி தனி மனுஷியா இருந்துட்டு எல்லா சிஸ்டர்ஸ் வந்து காப்பாத்தி அம்மே வந்து அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீடம் கொடுத்து இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவ ஒரு கோயிங் ஆன் பெரிஸ்டல் ஒரு புது இடத்துக்கு போகும்போது அம்மா இஸ் நாட் தேர்னா அது ஒரு ஃபீலிங் இருக்கு. அம்மே would have been the most proudest person அவளுக்கு இன்னைக்கு. she is so special to me இன்னைக்கு வந்து அவ டைரக்ட் பண்றா. அப்படி பார்க்கும்போது என் குழந்தை ஒரு இடத்துக்கு போகும்போது எனக்கு எந்த பெருமையா இருக்கும், எந்த சந்தோஷம் இருக்கும். சோ அப்படிதான் நான் வந்து மோல் பார்க்கும்போது எனக்கு அந்த பெருமை சந்தோஷம் இருக்கு மேம். ஆக்சுவலி நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப புரியுது. ஏன்னா தளபதி ஆடியோ லான்ச் அப்போ பெருசா மணியோட ரைஸ் அப்பதான் எல்லாரும் அவரை புகழ்ந்துட்டு இருக்கும்போது ரஜினி மட்டும் ஸ்டேஜ்ல ஏறி சொன்னாரு, இதெல்லாம் பார்க்க அவங்க அப்பா அம்மா இல்லையே, இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. எனக்கு அப்பதான் தோணுச்சு, மத்தவங்க எல்லாம் புகழும்போது நிச்சயமா ஒரு பர்சனோட ஹாப்பினஸ் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவர் வந்து சொன்னாரு. அது மணியோட அப்பா அம்மா 2 பேரும் இல்ல. அதே மாதிரி இப்போ அது வேற அம்மா ரொம்ப க்ளோஸ் மேம். அவங்க அவங்க இல்லைன்னா இல்லன்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ போன்லயே அழறாங்க. ஆமா. எனக்கு குஷி அவ்வளவு சீக்கிரத்தை அழுது பாத்திருக்கீங்களா நான் மேம்? பார்த்ததே இல்ல. அழ நான் இதான் மாட்டா. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பாசத்துக்கு அடிமை. ஓகே. சோ பிருந்தா உங்களுக்கு குஷ்பு எப்படி? தைரியம் கொடுக்கறது அவதான் மேம். ஏதாவது நான் சோர்ந்து போயிட்டேன்னா ஃபேமிலியில எதுலன்னா ஏதோ சோர்ந்து போயிட்டேன்னா குஷன் நினைச்சுப்பேன் மேம். அப்படியே எந்திரிச்சிருவேன் நான். ஆனா இவ்வளவு வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாவும் இவ கூடயே சப்போர்ட்டிவா இருக்கணும்னா பிகாஸ் நாங்களும் சண்டை போடுவோம். அவன் என்னை அடிச்சிருக்கா, நான் அவளை அடிச்சிருக்கேன். யாரு வின் பண்ணுவா? ஆ? அடி மேம் அவ கைய பார்த்தா நான் தான் வின் பண்ணுவேன் மேம். நான் ஒலி புஷ் போயிடுவேன் நானு. தப்பு பண்ண ஏன்டி அப்படி பண்ற அவ்வளவு தைரியமா கேட்கலாம். ஆனா இவகிட்ட ஒரே ஒரு வார்த்தை மேம், எவ்வளவு கிரேட் சாங்கா பண்ணா ஒரு வாட்டி கூட சாங் ரொம்ப அழகா பண்ணிருக்கேன்னு வாயில வந்ததே இல்ல மேம். ப்ளீஸ் சொல்லிடுங்க இன்னைக்கு. யோசிப்பா பாருங்க. அவளுடைய எல்லா கொரியோகிராஃபி எனக்கு பிடிக்கும். நான் ஏ சொல்லிட்டா ஆயிடுவா. ஃபைனலி சொல்லிட்டாங்க. இந்த அடியை சாங் பண்ணும் போதெல்லாம் யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. the kind of shots கொரியோகிராஃபி எல்லாமே பண்ணும்போது ஷூட்டிங் முடிச்சிட்டு அவ வந்து காஞ்சி கருவாடு போல வந்தா திரும்பி. ஆமா. பட் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவ இன்னும் நல்லா பண்ணணும். I still feel she is yet to give her the best. பிருந்தாவ நீங்க முடிஞ்சா 1 word இல்லாட்ட 1 sentence, அதே மாதிரி பிருந்தா வந்து குஷ்புவா 1 word or 1 sentenceல டிஸ்கிரைப் பண்ணும். என் உயிர். எவ்ரிதிங் டு மீ. உயிரே இல்லன்னா அப்புறம் என்ன எவ்ரிதிங் எப்படி கொடுப்பீங்க? வேணாம் மேம், பாடுனா நீங்க பாடமா நல்லா இருக்கும். உயிரே மேம் குஷ்ஷ பாட சொல்லுங்க. வாட் a singer, what a singer. Come on குஷ்பு, come on குஷ்பு. மேம் ஷார்ட் ரெடி சொல்லிட்டாங்க. இல்ல போய் சரி ஓகே, அவங்களுக்காக ஒரு உயிரே பாட்டு பாடுங்க மேம். நான் பாடினா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாருங்களேன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. பாத்தீங்களா? நீ சொல்லியே அத கார் ஓட்டிட்டே இருப்ப சொல்லியே நிறுத்திடுவாங்க மேம் கார் ஓட்டுறது. பிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் பாசிபிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது நீங்க 2 பேரும், நம்ம 3 பேரும். எஸ் மேம், எஸ் மேம், கண்டிப்பா எஸ் மேம், டெஃபினெட்லி. நீ பாதி நான் பாதியாவே நீங்க 2 பேரும் இருக்கீங்க. தேங்க் யூ so much. Love you, thank you. Love you. ஹாசிமா. மோளு love you மோளு. லவ் யூ டா தங்கம். லவ் யூ. Bye. Bye.